வணக்கம். இது உங்கள் தமிழ் ஆர்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்சி கார்ஸ், அப்புறம் அதோட அந்த வெஹிக்கிள்ஸ், போட்ஸு, ட்ரக்ஸு, ட்ரோன்ஸு, ஹெலிகாப்டர்ஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற பார்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவேன். ஏன்னா பார்ட் பை பார்ட்டை தான் போட போகிறேன். ஏன்னா அதுக்கு அந்த 5 to 10 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரேடியோ கண்ட்ரோல், அப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு விருப்பமாக எது சொல்லிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆர்சி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக பண்ணி நம்ம கூப்பிடுறோம். ஸோ ரிமோட் கண்ட்ரோல், ரேடியோ கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு ரிமோட்டாக ஒரு ரேடியோவாக இருக்கட்டும், அதுக்குள்ள ஒரு ரிசீவர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ரிமோட் மூலியமா கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கிற மோட்டர்ஸுக்கோ இல்லை இஎஸ்சிக்கோ இல்லை சர்வோ மோட்டருக்கோ அதுக்கு சிக்னலை கொடுத்து ஒரு கமாண்டை கொடுத்து அதோட ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரேடியோ கண்ட்ரோலோட அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதோட சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா, அது எப்போ இது வச்சு அப்படின்ட்டு. ஸோ 1960க்கு முன்னாடி இதை வந்து ஒரு நைட்ரோ இன்ஜினாக வந்து சின்ன மாடல் இன்ஜினாக வந்து செஞ்சு அதை வந்து ஒரு மாடல் காரில் வந்து ட்ராக்ல வந்து ரொட்டேட் பண்ண விடுவாங்க. அப்போ வந்து டிரான்ஸ்மிட்டரோ இல்லை ரிசீவரோ அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிலாம் உங்களுக்கு வந்து அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்ரோ வச்சுட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ட்ராக்ல ரொட்டேட் பண்ண விட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வின்னர் யார் அவங்கெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லீகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக்ல காரை வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரிங் பட்டன் மூலிமா ப்ரெஸ் பண்ணி விடுவீங்க, அந்த ட்ராக்லேயே ட்ராவல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ட்ராக்ல வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும். இத்தனை லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே வரும். இப்போது இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கம்பெனிஸ்லாம் இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் வர்றப்போ இதை இன்க்ளூட் பண்ணி செஞ்சா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும், பட் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போது இதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம மேஜரான ஆர்சி கார்ஸ், இதில் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்லியஸ்ட் மாடலாக ப்ரொஃபஷ்னலாக வேணும்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே வந்து அவங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் வெப்சைட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் என்னென்னங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சொல்ல போகிற கம்பெனிஸ் வந்து மேஜர் மோஸ்ட் பாப்புலர் கம்பெனிஸ். இதை வந்து மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆர்சி பற்றி நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை இப்போ தான் நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து மேஜர் மோஸ்ட் பாப்புலர் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸஸ், அப்புறம் ஆக்சியல், ஹெச்பி ரேசிங், ஹெச்பிஐ ரேசிங், ரெட் கேட் ரேசிங், லாசி, கயஷோ, ஸ்பிரிண்ட்டு, டேமியா. இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் கம்பெனிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிராண்டாக யூஎஸ் கம்பெனி, அப்புறம் யூஎஸில், அப்புறம் வந்து ஜப்பான், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வர விஷயம் வந்து சைனா தான். சைனாவில் வந்து எந்த பொருளுமே கிடைக்காதுன்னு, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பொருள்னாலும் அதோட டூப்ளிகேட் வந்து சைனாவில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த பொருள்னாலும் சைனாவில் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக, பட் நீங்கள் ட்ராக்ஸஸோ இல்லை டேமியோ இந்த மாதிரி பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ அவ்வளோ குவாலிட்டிலாம் உங்களுக்கு வந்து தர முடியாது. ஸோ அந்த மாதிரி தராமல் உங்களுக்கு வந்து லோ குவாலிட்டியில் தான் இருக்கும். பட் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிளை வச்சு நம்ம கற்றுக்கணும். ஒரு நைட்ரோ இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நைட்ரோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் தேவை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான சைனா மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வராத இப்போ நான் சொல்லாத மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா WL டாய்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா JJRs, இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து சைனா பிராண்ட்ஸ் வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து மேஜராக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JJRC அப்புறம் WL டாய்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ்லெஸ் டாயாக இருக்கட்டும், ஒரு ப்ரஷ்டு மோட்டார் யூஸ் பண்ணுற ஒரு கூடிய டாயாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.